5 கேரண்டி ஸ்கீம்னு கர்நாடகால கொடுத்தோம், நிறைவேற்றணும். தெலுங்கானால கொடுத்தோம் கேரண்டி ஸ்கீம்ஸ், நிறைவேற்றி இருக்கிறோம். இமாச்சல்ல கொடுத்தோம், நிறைவேற்றிருக்கோம். பாஜக கொடுத்த வாக்குறுதியை எந்த மாநிலத்தில் 100% நிறைவேற்றி இருக்கிறது? இவங்க 2014 கொடுத்த வாக்குறுதியை 24 போய் இப்ப 25 வரப்போது நிறைவேற்றப்பட முடியல, 10 ஆண்டுகளுக்கு மேல். அப்ப எந்த தேர்தல் வாக்குறுதியை பாஜக கொடுத்ததை நிறைவேற்றி இருக்காங்க? எதை நிறைவேற்றவில்லையே. ஒரு வாக்குக்கு 15 லட்சம் ஒரு வீட்டுக்கு கொடுப்பாங்க, கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலைய பாதியா குறைப்பேன்னு சொன்னாங்க, குறைச்சாங்களா? இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பை அமெரிக்க டாலருக்கு நிகராக நாங்கள் உயர்த்துவோம், உயர்த்தினாங்களா? மேக் இன் இந்தியா, எல்லாமே இந்தியாவில தயாரிக்கும் சொன்னாங்க. தன்னிறைவு பெற்ற நாடா மாறுவோம் சொன்னாங்க, மாத்தினாங்களா? கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சீனாவை தான் நம்ம கையேந்தி இருந்தோம், வெளிநாடுகளில் தான் இறக்குமதி செய்திருக்கோம். ஆகையால எந்த வாக்குறுதியும் பாஜக நிறைவேற்றவில்லை. ஒரே வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்க, சொல்லாத வாக்குறுதி, அதானியை பெரும் பணக்காரராக்குவது, எல்லா அரசு திட்டங்களிலும் அதானிக்கு கொடுப்பது, விமான நிலையங்கள், கப்பல் துறைமுகங்கள், மின்சார தயாரிக்கும் நிலையங்கள் எல்லாமே அதானிக்கு தான். அதனால்தான் இன்னைக்கு அமெரிக்கா நீதிமன்றத்தில் அதானி மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள், பிடிவாரண்டை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஆய்வுக்கு பிறகு பத்திரிகையாளரை சந்தித்து மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது என்பதை தெளிவாக இன்று மாலையோ நாளை காலையோ